என்ன ஐயோங்கற இங்க புரியுதா அத அங்கே இதெல்லாம் எப்படி பொம்மை எங்க லவ் மை லவ் டா உனக்கு பிடிச்ச எந்த கலர் பொம்மை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் எந்த கலர் கேட்க கூடாது ஹாப்பி பர்த்டே வாங்க சொன்னது நானு ஷேர் பண்ணது நானு இருங்க வாங்க சொன்னது யாரு வாங்குனது நீயா வாங்க சொன்னது இது கொஞ்சம் இதா நல்லா இருக்கு கிளாஸ் எங்க வாங்க அதான் நல்லா இருக்கு மை லவ் என்னோட ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அந்த டாப்பிக்கில் போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ். ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். நான் சாய் சுருதி. இப்போ இன்னொரு வீடியோ வந்துச்சுல, அது நேற்று வந்து 12 o'clock கொடுத்த கிஃப்ட்லாம் இது. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்கூலில் கொடுத்த கிஃப்ட்லாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போமா. கிஃப்ட்டு இப்போ என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ காமிச்சிருக்கேன், பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும். இது நான் நேற்றே நான் அப்பா அம்மா எல்லாம் கொடுத்த டாய். இது பார்க்க நல்லா பொசுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் நிற்க தான் மாட்டேங்குது, கொஞ்சம் அடிக்கடிக்கு கீழே விழுந்துடுறது. ஃபஸ்ட்டு இது எப்படின்னு பார்த்துருவோம். இது கிளாத் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத். இது உள்ள ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க, லவ் அப்படின்னு சொல்லி ஒட்டியிருக்காங்க. எழுதல ஒட்டியிருக்காங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி சும்மா பேக் சைடு இடம்ல பேக் சைடு பிங்க்கு தான். இப்போ அடுத்து இந்த சின்ன பொம்மை பார்ப்போம். ஏன்னா இது விழுந்துருது, அது சின்ன பொம்மைக்கு போயிடலாம். இதெல்லாம் இன்ட்டு வர பொம்மை ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இது போன வருஷம் கொடுத்ததான், 5th படிக்க பொம்மை. இது இப்போ 6th படிக்குது. இது இந்த பொம்மை. ஆனால் இது கிளாத்தாக இருக்கும். இது இதாக இருக்கும், இந்த சாஃப்டாக நூல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. இதுலேயே நடுவில் ஒரு லவ்வு, அப்புறம் காதிக்குது எல்லோ, அப்படின்னா ஒன்றும் இல்லை, தொங்க விட்டுருக்கலாம் போல். ஒரு கையெல்லாம் இருக்குது, நல்ல ஒர்த்து தான். அடுத்து இந்த பொம்மை. இந்த பொம்மையில் கேப்லாம் கழட்ட முடியாது, தச்சிருக்காங்க தெரியுதா. கேப்லாம் கழட்ட முடியாது. இது நடுவில் ஒரு முயல் போட்டது, அப்புறம் ஃபேஸு மேலே ஏதோ அதே மாதிரி வச்சுட்டு, பின்னாடி ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தொங்க எடுத்துருக்கலாம் போல். எதுவும் அழகாக ஈஸியாக போய் ஹேண்டிங் பண்ணிடலாம். அடுத்து அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து இந்த பொம்மை இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், பார்பி தான். இன்னும் கொண்ட லப்பர்மெண்ட் அவங்க கொடுக்க போய் போட்டு தான் இருந்துச்சு. ஃபேஸு பேக் சைட் அதுதான். அடுத்தது இந்த பென்னு. இந்த பென் சிஸ்ஸர் இப்படி நம்ம ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களே, அதுதான் ஒரு சிசராக மாட்டால் அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பொம்மை சின்னதாக இருக்கும். இது இதுன்னா ஏதோ ஒரு இதில் வரும், என்ன பொம்மை தெரியும். ஆனால் உங்களுக்கு லாங் ஹேர், இது முடிப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்களோட தாண்டில லாங் ஹேர் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இது என்னன்னே தெரியாது, மிஸ்ட்ரி ஒன்றும் இல்லை உள்ள. ஆனால் டிசைன் மட்டும் இருக்கும். டிசைன் தெரியுதா, இது உள்ள பின்னாடி இங்கே என்னன்னே தெரியல. ஆனால் பார்க்க நல்லா இருக்கிறதோட நல்லா இருக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் தான் இன்றைக்கி ஒன்றே இல்லையா. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. பர்த்டேக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், வேணாம் அது நான் சொல்கிறேன். சரி. இது ஒரு பால்கோவா இது பண்ணாங்க. அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, அதை சமோசா சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க. அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கைஸ்.